ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எஸ், ரெட்ரோகன்னு ரிவ்யூ போடாமல் இருக்கேன். ஆக்சுவலி டைம் இல்லை. பட் டு பி ஃப்ரேங்க், அந்த படத்துக்கு வந்து போகலாமா வேணாமா நான் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. பட் கண்டிப்பாக ஒரு கலாயான ஒரு ரோஸ்டான ஒரு ரிவ்யூ இருக்குது, சம்பவம் இருக்குது. பட் ரெட்ரோ படத்தை பற்றி உங்களுக்கான கருத்து ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, தொடரும், அதாவது மலையாளத்தில் தொடருமா, தமிழில் தொடருமா, இது எங்கேயோ நம்ம கேள்விப்பட்ட பேராக இருக்கே அப்படின்னு தோணுதில்ல. எஸ், இந்த வீடியோ முடியும் போது சொல்கிறேன். அதுக்குள்ளே உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் எனக்கு தெரிஞ்சு மியூசிக் டேரக்டர் யாரும் தெரியாது, எடிட்டர் யாரும் தெரியாது, கேமராமேன் யாரும் தெரியாது, கூட நடிச்ச சைட் ஆக்டர்ஸ் கூட யாரும் தெரியாது, சில பேரை தவிர்த்து. அதாவது யாருன்னா மோகன்லால், இளவரசு, பாரதி ராஜா, இவங்களை தவிர்த்து அப்புறம் ஹேமா மாலினின்னு நினைக்கிறேன். கரெக்டாக அவங்க தான் நினைக்கிறேன், மல்லி இல்லையே, அது பேர் மறந்துட்டேன். ஆனால் அவங்களும் இதுக்கு முன்னாடி நம்ம அது என்னது நிறையா படங்களில் பார்த்த ஒருத்தவங்க தான், ஃபேமஸான பரதநாட்டிய கலைஞர். அவங்க நடிப்பு வெளியே வந்துருக்கிற தொடரும். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. தொடரும் படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்கிறத விட இந்த படத்துக்கு போன கதையை சொன்னால் நல்லா இருக்குன்னு தோணுது. எஸ், ஆக்சுவலி இந்த படம் வந்து 2 வாரம் முன்னாடியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு அருண், அதான் நம்ம தலைவர் கத்திருப்பாப்புல குட் பேட் அக்லியில், அவர் வந்து தொடரும் போகிறேன் வர்றியான்னு கேட்டுட்டு இருந்தாப்புல. அதெண்டா பேர் தொடரும், மோகன்லால் நடிச்சிருக்காப்புல, நல்லா இருக்குது ட்ரெயிலர், நான் போகிறேன்னா சரி ஓகே போடா, மலையாளத்தில் தானே, சரி ஓகே போடான்னு போயிட்டு இந்த படம் வேற மாதிரி இருக்குது, தரமாக இருக்குது அப்படின்னா. பட் எனக்கு எப்பயுமே ஒரு படத்தை வந்து இங்கிலீஷ் படமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் சரி, தமிழில் பார்த்தா அந்த ஃபீலே தனி. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அந்த தமிழில் படமும் அந்த டப்பிங் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும். அப்படி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அந்த படம் குப்பைக்கு சமமாக போயிடும். ஏன்னா எவ்வளவோ மோகன்லால் படங்கள், மம்முட்டி படங்கள், எவ்வளவோ ஹிந்தி படங்கள் தமிழில் டப் பண்ணியிருக்கலாம். ஏன் தமிழ் படங்கள் எவ்வளவோ தெலுங்கு மலையாளமில் டப் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா கார் இது நல்ல படங்களே, அருமையான படங்களே அந்த மொழிகளை டப் பண்ணிக்கும் போது பார்த்தோம்னா கார் துப்புரமாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த படம் சரியான முடிவு எடுத்து படத்திற்கான அந்த டப்பிங்கை செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தை இவ்வளோ தூரம் நல்லா இருக்குது, தேட்டருக்கு நம்பி போங்கன்னு சொல்ல வைக்கிது. இல்லை அப்படின்னா சத்தியமாக நான் ரிவ்யூவே போட்டுக்க மாட்டேன். ஏன் ரெட்ரோ நான் போடல அப்படின்ற ரீசன் அதுதான். நம்ம வந்து சூர்யா ஃபேன்ஸையோ இல்லை கார்த்திக் சுப்ராஜ் ஃபேன்ஸையோ ஹட் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பட் ஆனால் இப்போ நம்மகிட்ட கேட்குறவங்கள நான் சொன்னேன், இப்படிலாம் சொன்னேன் ஓகே. ஆனால் உண்மையிலே படத்துக்கு போகணுமா வேணாமல் முடிவு போகும்போது அவங்க தானே. ஸோ நம்ம கொடுக்க ஒரு வியூன்றது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதான். ஸோ அந்த விதத்தில் இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை அப்படியே ரொம்ப மைல்டாக கொண்டு போகுது. மோகன்லாலோட என்ன சொல்கிறது, ஃபேன் பாய் மூமெண்ட்லாம் சொன்ன மாதிரி சில இடங்கள் கனெக்ட் பண்ணுறாங்க. அதாவது மோகன்லால் பழைய பாரதி ராஜாவோட ஏதோ படம்லாம் நடிச்சிருக்காரு போல், சன்மன்லாம் இருந்திருக்காரு போல். ஸோ அந்த படத்தோட ஃபோட்டோலாம் வச்சு இந்த படத்தோட மேட்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே மோகன்லால் ஒரு குழந்தையோட உட்காந்துருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. அது படத்தோட எண்டில் முடிக்கும் போது நமக்குள்ளே ஒரு கிளாப்ஸ் வருதுங்களா, அதுதான் படம். அது நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் படத்தை பாருங்கள். அதே மாதிரி அந்த ஃபோட்டோக்கெல்லாம் காட்டும்போது நிறைய விஷயங்களை ப்ளர் பண்ணி மங்களாக ரொம்ப டிம்னிஷாக காட்டியிருப்பாங்க. ஆனால் கடைசியில் அதை ரொம்ப பளிச்சுன்னு காட்டும்போது சில விஷயங்கள் ஓப்பன் ஆகும்ல, அதுதான் இந்த படம். குறிப்பாக படத்தில் விஜய் சேதுபதி கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் எப்படி கேமியோ பண்ணியிருந்தார் அப்படின்றத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே படத்தை பாருங்கள். படத்தில் கதை நான் என்னன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் ஒரு அதிகார பக்கத்தில் இருக்க ஒருத்தன் காட்டு மிராண்டியாக நடந்துக்குவான் அப்படின்றது இருக்குல்ல, அதாவது எல்லாருமே அதிகாரத்துவத்தில் மேலே இருக்க எல்லாருமே அப்படி நடந்துவாங்களான்னா கிடையாது. ஆனால் அதில் ஒரு சிலர் அப்படி சைக்கோத்தனமாக இருக்கும்போது அவங்களுக்கு கீழே இருக்கவங்களும் அந்த சைக்கோத்தனத்தை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறதுக்காகவே, அந்த பொழப்புக்காகவே அவர் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க தெரியுமா. அப்படி ஒரு சைக்கோத்தனமான வில்லனாக நடிச்சிருக்காப்புல ஜார்ஜ். படத்தில் அவர் பேர் ஜார்ஜ், ஒரிஜினலாக அவர் பேர் என்னன்னு தெரில.
நமக்கு தெரியுது ஒரு சின்ன நிறைய படங்கள் பார்க்குறோமா. ஸோ இந்த ஆள் வந்து ஜார்ஜுக்கு அடுத்து வர பென்னி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கொடூரமாக வில்லன் மாதிரி ரொம்ப ஈகோ பிடிச்ச ஆளாக காட்டினாலும் நமக்கு தெரியுது ஈகோ பிடிச்ச ஆளை மைல்டு பண்ணுறது ஜார்ஜ் தான் பெரிய வில்லனாக இருப்பான்டா. எப்படி ஒரு காரணத்தை சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே ஒரு படம் போகுது 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 ஒரு அரை மணி நேரம் போகுது. அந்த அரை மணி நேரம் டீட்டெயிலிங் தாங்க. ஏன்னா படத்தில் நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ டைலாக் வரும், யானை வந்து கூட்டமாக இருக்கும்போது யாரையும் எந்த தொந்தரவுமே பண்ணாது. ஆனால் அதுவே தனியாக தட்டுத்தடுமாறி தன் கூட்டத்தில் பிரிஞ்சு வழிதவறி வந்துருச்சுன்னா அதுகிட்ட மாட்டின யாராக இருந்தாலும் துவம்சம்தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனு. கிட்டத்தட்ட அப்படி ஒரு மத யானைகிட்ட மாற்ற வில்லன் கூட்டம் என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. ஏன்னா படத்தில் வந்து நம்மால் வந்து ஸ்டண்ட்மேனாக இருப்பாப்புல, ஆனால் ரொம்ப மைல்டாக ஜாலியாக போயிட்டு இருக்க படம் அப்படியே கொஞ்சம் டேர்ன் ஆகும். இதுக்கு பின்னாடி காரணங்கள் சொல்ல விஷயம் இருக்குல்ல. நம்ம வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் வரைக்குமே கூட செகண்ட் ஹாஃபில் ஓகே இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, இப்படி தான் இருக்கும், படம் பாசிட்டிவாக முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கற்பனைக்குள்ளே போகும்போது இதெல்லாம் அப்படி கிடையாது தம்பி, நீ வெளியே வா, படத்துக்குள்ளே வா அப்படின்னு நம்ம இழுத்துட்டு போகிறது இருக்குல்ல, அது இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. குறிப்பாக மோகன்லால் ஆக்டிங், அப்புறம் சுதீஷ்னா வர்றவர் படத்தில் வந்து எந்த கேரக்டரையுமே நம்ம வந்து தமிழ் டப் பண்ணியாக நம்ப முடியாது. அந்தளவு டயலாக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. அதுவும் ஒரு ஸ்டன்மேனாக மோகன்லால் அடி வாங்குறதே காட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெடிக்கிறாப்புல. எப்பயுமே ஒரு ஹீரோயிசம் அப்படின்றது கரெக்டான அளவில் இருந்தால் மட்டும்தான் அது ஜெயிக்கும். ஏன்னா வெறுமனே ஹீரோயின் நடந்து வர்றாரு பிஜிஎம் போட்டு தான் நம்ம மக்கள் கற்ற மாட்டாங்க. அவன் ஒரு சம்பவத்தை பண்ணாத சம்பவத்துக்கு பின்னாடி காரணம் பயங்கரமாக இருந்தால் மட்டும்தான் அவனை கொண்டாடுவாங்க. அப்படி ஸ்டண்டு வெடிக்கும்போது தேட்டரில் கிளாப்ஸ் தெரிக்குது, நம்மளை மீறி கத்துறோம், அதுதான் மாஸ். அந்த மாஸ் இருக்கு அப்படின்றதுக்காக தாராளமாக போகலாம். இதில் இன்னும் பியூட்டி அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து தேட்டரில் நான் சும்மா சர்ச் பண்ண என்ன படம் இருக்குன்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 11 மணிக்கு ஷோ தொடரும். அதுக்கடுத்து அந்த ஷோ இல்லை, அடுத்து நாளைக்கு தான். சரி ஓகே, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், டக்குன்னு போட்டு போனால் தான் அந்த படம். படத்தை ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்டிங்கில் ஒரு சாக்கு மூட்டையை காட்டுறாங்க சார் அப்படின்னு கத்தி, அதுக்கப்புறம் அது எங்கே ட்ராவல் பண்ணி என்ன ஆச்சு, மோகன்லாலுக்கு என்ன பிரச்சனை, மோகன்லால் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் காட்டுற விதம் இருக்குல்ல. அந்த கடைசி முடிக்கும்போது அந்த ஒரு வழியோடு முடிக்கும்போது கூட, அதாவது படம் ஸ்டார்டிங்கில் தொடரும் போட்டு இன்டர்வலில் தொடரும் போட்டு கிளைமேக்ஸ்லேயும் தொடரும் போடுறாங்க பாரு. இப்போ என்ன அர்த்தம், இதே மாதிரி ஆட்கள் இன்னும் ஊர் உலகத்தில் நிறையா இருக்காங்க, அவங்கெல்லாம் இதே மாதிரி சம்பவம் பண்ணணும் அப்படின்றாங்க. இதுலலாம் தோணும்போது சின்ன விஷயம்தான், நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது, நமக்கு வேலையா இல்லை அநியாயமா அப்படின்னா அந்த அநியாயத்தை தட்டி கேட்கறது தான் முக்கியமே தவிர்த்து என்னோட வேலை முக்கியம், என் வேலை போனால் சம்பளம் போயிரு, என் சம்பளம் போனால் என் குடும்பத்தோட நல்லா இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த அநியாயத்தை நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா அதே மாதிரி அநியாயம் உங்களுக்கும் நடக்கும். அன்னைக்கு உங்கள் குடும்பம் அவங்க குடும்பம் அனுபவிச்சதை விட அதிகமாக அனுபவிக்கும். அப்படி அனுபவிக்கும் போது நீங்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. இப்போ என்ன பண்ணோம், கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்கும்போது தட்டிக்க. இதுதான் படத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒரு நீதி. ஆனால் படத்தோட கதையோ நீதியோ இது கிடையாது. நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ண தேட்டரில் போய் பார்க்கலாம். பட் நம்ம ஊரில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணி ஏழாந்தில் தமிழில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் கொடுத்த 60 + 36 ரூபீஸ் 96 ரூபீஸ்க்கு இந்த படம் ஒர்த்து தான். ரொம்ப லாங் ஆகோ நல்ல வேலை எம்ப்ரான் நான் யோடிட்டில் பார்த்தேன், 20 நிமிஷம் தாண்ட முடியல. இந்தியாவிலேருந்து ஆப்பிரிக்காலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. எதுக்கு போகிறாங்கன்னே தெரில. என்னடா சொல்ல வர்றீங்க, படத்தை எப்படா ஆரம்பிப்பீங்கன்றது. இதில் இன்னொரு கூத்து என்னன்னா, லூசிஃபரை பார்த்துட்டு வந்து அந்த படத்தை பார்க்கணுமா. லூசிஃபர் பார்க்க என் அமேசான் ட்ரெயினில் இன்னைக்கு தான் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரீசார்ஜ் பண்ணி தர்றேன்னு இருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்தபோது கூட தொடரும் போகணும்னு தோண காரணம் சேட்டா ஒருத்தர் சொன்னாப்புல, என் ஃப்ரெண்டு, ஆனால் நல்லா இருக்கு படம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாப்புல. அவரோட வார்த்தையை மதிச்சு இந்த அருண் பையன் சொன்னான், இந்த படம் சூப்பராக இருக்குது மலையாளத்துலேயே அப்படின்னு. கூப்பிட்டேன், வரல, அவர் பிஸியாக இருக்காரு. சரி ஓகே, இந்த ஆமாம் 5 நிமிஷம் வருவான். ஆனால் முதல்ல ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, தேட்டர் பக்கத்துலேயே தான் இருக்கும், டக்குன்னு போயிடலாம் டிக்கெட் புக் போட்டான். ஸோ அப்படி போனேன், கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். என்ஜாய் பண்ணேன். அதே சமயம் ஒரு சில விஷயங்கள் தாக்கமாகவும் இருந்துச்சு. ஒரு நல்ல த்ரில்லர்,
இந்த த்ரில்லரை நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த விஷுவல்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எடிட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த கனெக்ட் ஆகிற விஷயங்கள் இருக்குல்ல, அந்த ட்விஸ்ட்டு இருக்குல்ல, அந்த ட்விஸ்ட் எல்லாமே ஜட்ஜபிளாக இருக்குது, அதாவது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக படம் பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். சப்போஸ் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓடிடியில் வரும், ஓடிடிலையும் பார்க்கலாம். இந்த படம் ஓடிடிலையும் பார்க்குறதுக்குன்னா பயங்கரமான ஒர்த்தான படம் தான். ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கட்டி சரி, மறக்காமல் லைக் பண்ணுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவோம், குறைகள் இருந்தாலும் சரி நிறைய இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுவோம். மறக்காமல் உங்கள் ராபின் நோட்டு நம்ம ஒவ்வொரு பேசுகிற சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை தறிக்கி விடுவோம். அன்று வர நம்பி காதல் பாய். टाइगर का हुक्म।